பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் என்றால் கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனிடத்தில் இருந்து வரும் வார்த்தையினாலேயே அவன் பிழைப்பான் என்று சொல்லி மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளினாலுமே அவன் பிழைப்பான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் ஏற்கனவே நான் உங்களுக்கு பலமுறை கூறியிருக்கிறேன். அதனுடைய முக்கியமான நோக்கம் ரோமர் 6ஆம் 7ஆம் 8ஆம் அதிகாரத்தை பிரசங்கிப்பதே இறுதி நோக்கம் ஆகும். அப்போ அந்த ரோமர் 6ஆம் 7ஆம் 8ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கு முன்பாக எப்படி நடப்பது, கிடைத்து கொண்ட ரட்சிப்பு எப்படி பராமரிக்கிறது என்ற விஷயத்தை பற்றி தேவனால ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நியமிக்கப்பட்ட வழிமுறை இந்த ரோமர் 6:7-8 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதனை அந்த அதிகாரத்தில் ரோமர் 6:7-8ஆம் அதிகாரம் 3 அதிகாரத்திலும் இருக்கிற வேத வார்த்தைகளை பிரசங்கிப்பதே என்னுடைய முக்கியமான நோக்கமாகும். அதற்கு முதல் சிலுவையை பற்றிய அறிவு கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்க வேணும், ஒரு புரிந்துணர்வு இருக்க வேணும் என்பதற்காக சிலுவையை பற்றிய அடிப்படை வாக்கியங்களை எடுத்து அதனை இப்போ கொஞ்ச காலமாக நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அப்போ முதலாவதாக நான் தெரிவு செய்த அந்த அடிப்படை வேத வாக்கியம் 1 கொரிந்தியர் 2:2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போ அதில் விசுவாசம் என்றால் என்ன, ரட்சிக்கப்படாத மனுஷர்கள் செய்ய வேண்டியதென்ன, ரட்சிக்கப்பட்ட மனுஷர்கள் செய்ய வேண்டியதென்ன, எல்லாவற்றையும் விவரமாக சுருக்கமாக அந்த 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் ஏற்கனவே பல முறை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருந்தேன். இப்பொழுது நாம் ரோமர் அதிகாரத்துக்கு அண்மையில் இருக்கிறபடியினால் அதற்கேற்ற பொருத்தமான வார்த்தைகளை, அடிப்படை வேத வார்த்தைகளை எடுத்து உங்களுக்கு பிரசங்கிப்பது எனக்கு பொருத்தமாக காண்கிறது. அப்போ அதற்காக நான் தெரிந்து கொண்ட வார்த்தை லூக்கா 19:41-44. அவர் சமீபமாக வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளர்ந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலியர்களுக்கு சொல்லியிருந்தார். தான் வந்திருந்த நேரத்தில் அவர்களுக்கு ஏற்கனவே 4000 வருஷ காலமாக இஸ்ரவேலியர்களுக்கு நான் வருவேன் என்றதை அவர் தீர்க்க தரிசனமாக அறிவித்தார். மற்ற பல்வேறு தீர்க்கதரிசிகள் மூலமாக அறிவித்தார். ஆனால் அவர்கள் அதை அறியவில்லை. அதை அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர் இப்பொழுது அவர்களிடத்தில் வந்திருப்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். அவர்கள் அதை அறியாமல் இருந்ததே அவர்களுடைய
சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அவர்கள் இழந்து போனார்கள். அது மட்டுமல்ல, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டும். அப்போ முக்கியமாக அவர் சொல்லுகிறது என்ன, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால்தான் உனக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் வரப்போகிறது என்று சொல்லி அவரே தீர்க்க தரிசனமாக என்ன நடக்க போகிறது என்பதையும் அவர் தெளிவாக கூறியிருந்தார். அப்போ இது பற்றி நாங்கள் விவரமாக பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே எமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே எமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய எங்கள் தேவனே எமக்கு ஸ்தோத்திரம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய அபிஷேகத்தை அவர்களுக்கு அதிகமாக கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்போ இந்த லூக்கா 19:41-44 இஸ்ரவேலியர்களுக்கு சொன்னாலும் அது நமக்கும் பொருந்தும். தற்போதைய புதிய ஏற்பாட்டாளர்களுக்கும் அது பொருந்தும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது பொருந்தும் என்பதை புதிய ஏற்பாட்டில் 2 வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 3:17. இதே வசனத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் வித்தியாசம். அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னால், நீங்கள் ஆலயமாயிருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாயிருக்கிறார் என்று சொல்லி போட்டு 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் கெடுத்தால், தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் கொடுத்தால் உங்களை தேவன் கெடுப்பார் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதற்காக நாங்கள் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3:16 அது கட்டாயம் அறிய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு வசனம். 1 கொரிந்தியர் 3:16-17 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அந்த கீ பாயிண்ட் என்ன மாதிரி என்று சொன்னால் அறியாதிருக்கிறீர்களா? அப்ப இஸ்ரவேலியர்களும் அறியாதிருந்தார்கள், அதே நேரம் கிறிஸ்தவர்களும் பரிசுத்த ஆவி தங்களில் இருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள், அறியாதிருக்கிறார்கள். 17ஆம் வசனத்தில் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று திருப்பியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? சிலுவையில் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் இருக்க வேண்டிய விசுவாசத்தை திசை திருப்பி வேறு எதற்கும் நீங்கள் திசை திருப்புவீர்களானால், அந்த விசுவாசத்தை வேறு எதற்கும் திசை திருப்புவீர்களானால் நீங்கள் ஆலயத்தை கெடுக்கிறீர்கள். ஆலயத்தை நீங்கள் கெடுக்கிறபடியினால அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அந்த ஆலயத்தை கெடுக்கிறவனை நானும் கெடுப்பேன் என்று சொல்லி 3:17 சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் லூக்கா 19:41-44 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ செய்ய வேண்டியது என்ன என்பது ஏற்கனவே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறேன். அதாவது மத்தேயு 11:28-30 என்னிடத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி போட்டு அவர் அங்கால் ஒரு தெளிவாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். மத்தேயு 11:28-30 அதற்கு திருப்பி பார்க்கறது நல்லது போல இருக்கின்ற மிகவும் முக்கியமான ஒரு வசனம். அப்போ 11:28 அவர் சொல்லியிருக்கிறது என்னவென்றால், 11:28
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ ரெஸ்ட்டை நான் தருவேன். அப்போ ஆத்துமா ரெஸ்ட் அடைந்தது என்று சொன்னால் மனுஷனுடைய சரீரமும் இழப்பாறுதலை பெறும். அப்போ ஆத்துமா இழப்பாறுதல், ஆத்துமாவும் ஆவியும் இழப்பாறுதலை பெற்றதா இருந்தால் சரீரம் தன் பாட்டில் இழப்பாறுதலை பெறும் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். நீங்கள் என்னிடத்தில் வர வேணும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் இடத்திலேயே நீங்கள் வர வேண்டும். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன விசுவாசிக்க வேணும். நான் யார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேணும். நான் ஏன் வந்தேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேணும். நான் சிலுவையில் செய்தது என்ன என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேணும். நான் சிலுவையில் செய்ததனால உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது என்று சொல்லி அந்த பலனை நீங்கள் விசுவாசிக்க வேணும். அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என் நுகத்தை, அதாவது சிலுவையை முழுதுமாக நீங்கள் விசுவாசித்து அந்த சிலுவையில் நான் செய்தது என்ன, சிலுவையில் நான் செய்ததனால, சிலுவையில் நான் நிறைவேற்றின செயலால உங்களுக்கு ஏற்பட்ட பலாபலன்கள் என்ன என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேணும். அடுத்தது நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ என்னத்தை கற்றுக்கொள்ளுகிறது என்று அடுத்த ஒரு கேள்வியாக வருகிறது. அதாவது என்னுடைய பலியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேணும். அதாவது நான் பலி கொடுத்ததனால, நான் என்ன பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்ததனால என்ன நன்மை உங்களுக்கு ஏற்பட்டது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். இதனுடைய விவரம் எல்லாம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு வரும்பொழுது நாங்கள் அது பற்றி விவரமாக பார்ப்போம். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், முக்கியமாக நீங்கள் அறிய வேண்டியது இதைத்தான் நீங்கள் அறிய வேணும் என்று தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு. ஏசாயாவிலும் இதைத்தான் முந்தைய நாங்கள் பார்த்தோம். என்ன மாதிரி என்று சொன்னால் 5:13 ஏசாயா 5:13 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறப்பட்டு போகிறார்கள். அப்போ அறிவில்லாமையினால் சிறப்பட்டு போகிறார்கள் என்று சொல்லிக்க, அதாவது அறிவை பெற முடியாமல் அவர்கள் அப்படி சிறப்பட்டு போகிறார்களோ? இல்லவே இல்லை. அறிவை பெற அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அப்போ பெற விருப்பம் இல்லாதபடியினால் அவர்களால் அறிவை ஒரு காலமும் பெற முடியாத ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அப்போ அவர்களில் கனம் உள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் வறண்டு போகிறார்கள். அப்போ கனமுள்ள கிறிஸ்தவர்கள், அதை இப்பொழுது நாங்கள் பார்க்கும் பொழுது கனமுள்ள கிறிஸ்தவர்கள், கடவுளில் விருப்பமானவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் செய்யப்பட்டவர்கள், அவர்கள் கனமுள்ளவர்கள். உதாரணமாக பவுல் அப்போஸ்தலர் கனமுள்ளவர். ஆனால் அவர் ரோமர் 7:14 நிர்பந்தமான மனுஷன், 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் என்று யார் என்ன விடுதலையாக்குவார் என்று தன்னுடைய அங்கலாய்ப்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படி அநேகமான கிறிஸ்தவர்கள், கனமுள்ள மனுஷர்கள், அவர்களும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறத நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. காரணம் என்ன? அறிவில்லாமையினால். எந்த அறிவு? இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை பற்றிய அறிவு இல்லாததன் நிமித்தம், இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்ததனால நமக்கு என்ன ஏற்பட்டது, நமக்கு என்ன பலாபலன் ஏற்பட்டது என்ற அந்த அறிவை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாதிருக்கிறபடியினால் அவர்கள் வறண்டு போகிறார்கள். அவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள், தாகத்தால் வறண்டு போகிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கு ஏசாயா 5:14
பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அப்ப அறியாமல் போனதனால, சிலுவையின் செய்தியை அறியாததனால, அறிவில்லாமல் போனதனால அவர்கள் பாதாளத்துக்குள்ள இறங்குவார்கள் என்று சொல்லி இங்கு தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு. அவர்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொண்டால் அவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அவர்கள் மனம் திரும்பாமல் தங்களுடைய வழிகளிலேயே அவர்கள் தொடருவார்களாக இருந்தால் பாதாளம் இதன் நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று திறந்து, ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். அப்ப என்ன சொல்லப்பட்டு கிடக்கு? எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தால் என்ன, எவ்வளவு கனம் நிறைந்தவர்களாக இருந்தால் என்ன, எவ்வளவாக மதிக்கப்பட்ட பெரிய மனுஷர்களாக இருந்தால் என்ன, சாத்தான் அவர்களை விட மாட்டான் என்றதை தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன சொல்லப்பட்டு கிடக்கு? அதாவது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறியும் தனையும் சாத்தான் அவர்களுக்கு ஓய்வு கொடுக்க மாட்டான் என்பதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆவிக்குரிய சிறைக்குள்ள அகப்பட்ட ஒவ்வொரு மனுஷரும் பாதாளத்துக்குள்ள போவார்கள் என்பது இந்த வேத வார்த்தையின்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? ஒன்றில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, இல்லையோ நித்திய நரகம் என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நரகம் என்பது அநேகமான கிறிஸ்தவர்கள் விளையாட்டாக எடுத்துக்கொள்வார்கள். அப்போ இந்த நரகத்தை பற்றி நீங்கள் நிச்சயமாய் கொஞ்சம் அறிந்திருக்க வேணும். அப்பொழுதுதான் மனுஷனுக்கு பயம், தேவ பயம் ஏற்பட்டு நான் விசுவாசத்தை விட்டு விலகி போனால் ஒருவேளை நான் பாதாளத்துக்குள்ள இறங்கி விடுவேனோ என்று சொல்லி அவனுக்கு பயம் இருக்கிறதுனால இந்த சிலுவையின் செய்தி அறிய அவன் நிச்சயமாக முயற்சி செய்வான். அப்ப இந்த நரகத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் அறிந்து கொள்ள வேணும். நரகம் முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், இந்த நரகம் இந்த நரகத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நரகம் சாத்தானுக்காகத்தான் இந்த நரகம் உருவாக்கப்பட்டது. சாத்தானுக்கும் அவனை பின்தொடர்கிற விழுந்து போன தேவ தூதர்களுக்குமாகத்தான் இந்த நரகம் ஒரு தேவனால உருவாக்கப்பட்டது. ஆனால் அதற்குள்ளே ஏராள மனுஷர்கள் இப்ப போயிருக்கிறார்கள். அப்ப என்னத்துக்கு போயிருக்கிறார்கள்? மனுஷர்களுக்காக தேவன் நரகத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் மனுஷர்கள் சாத்தானுடைய குரலுக்கு செவி கொடுத்து சாத்தானே அவர்கள் பின்பற்றுகிறபடியினால் சாத்தான் பாதாளத்துக்குள்ள தள்ளப்படுகிற மாதிரி சாத்தானை பின்பற்றின மனுஷர்கள் எல்லாரும் பாதாளத்துக்குள்ள தள்ளப்படுவார்கள். விழுந்து போன தேவதூதர்கள் சாத்தானை பின்பற்றினதனால அவர்கள் பாதாளத்துக்குள்ள தள்ளப்படுவார்கள். அதே மாதிரி சாத்தானை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனுஷனும் பாதாளத்துக்குள்ள தள்ளப்படுவான் என்று சொல்லி மத்தேயு 25:41 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பயங்கரம். அதாவது என்ன சொல்றார்? பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். மத்தேயு 25:41. மனுஷன் சாத்தானை பின்பற்றுவானா இருந்தால், சாத்தானுடைய சொல்லுக்கு செவி கொடுப்பானா இருந்தால், அசுத்த ஆவிகளுக்கு செவி கொடுப்பானா இருந்தால், சாத்தானுடைய வழியை பின்பற்றுபவனாய் இருந்தால் நிச்சயமாக சாத்தானோட சேர்த்து மனுஷனும் அக்னி கடலுக்குள்ள தள்ளப்படுவான் என்று சொல்லி மத்தேயு 25:41 சொல்லப்பட்டிருக்கிறது.
அடுத்ததாக இந்த நரகம் எங்கே இருக்கு என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். நரகம் எங்கே இருக்குது? அதாவது பூமியினுடைய இருதயத்திலே தான் நரகம் இருக்கின்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். பூமியினுடைய இருதயம். அப்போ பூமியினுடைய மத்திய பகுதியில் இந்த நரகம் இருக்குன்னு சொல்லி மத்தேயு 12:40 இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அப்போ என்ன சொல்லப்பட்டு கிடக்கு? அதாவது நரகம் எங்கே இருக்குன்னு இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அநேகமான சில பேர் தவறுதலாக அப்போ இயேசு கிறிஸ்துவும் நரகத்துக்குள்ள போனாரோ என்று சொல்லி கேட்கலாம். இயேசு கிறிஸ்து நரகத்துக்கு அருகில தான் பரதீசு இருந்ததுன்றதை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். நரகத்துக்கு அருகில பரதீசு இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த இருதயம் நரகத்துக்கு அருகில இருக்கிற பரதீசுக்குள்ள அவர் போய் 3 நாள் இருந்தார்ன்றதை இங்கே மத்தேயு 12:40 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் சொல்றது என்ன? இந்த நரகம் மத்திய பகுதி, அதாவது இருதயத்தில் இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ அந்த இடம் எங்கேன்னு சொல்லப்பட்டு கிடக்கு. எங்கே நரகம் இருக்குன்னு சொல்லி மத்தேயு 12:40 சொல்லப்பட்டு கிடக்கு. அடுத்து நாம் அறிய வேண்டிய விஷயம் இந்த அக்கினி என்றது நரகத்தில் தொடர்ச்சியாக எரிஞ்சு கொண்டிருக்கிற அந்த அக்கினி நிஜமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். நிஜமானது நிச்சயமாக நிஜமானதுண்டு இங்கு சொல்லப்பட்டு கிடக்குது. அப்போ குறிப்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயுவில் 18ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டு கிடக்கு. மத்தேயு 18:9. மத்தேயு 18:9க்கு நாங்கள் போவோம். உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரிநரகத்தில் தள்ளப்படுகிறத பார்க்கலும் ஒற்றை கண்ணனாய் இவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், அக்கினி நிஜமானது. நரகத்திலே அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு உண்மையை நாம் நிச்சயமாக அறிய வேண்டும். அடுத்தது நம்ம அது என்று சொன்னால் அநேகமான ரட்சிக்கப்படாத எல்லா அநேகமான என்று சொல்வதை பார்க்கலாம். ரட்சிக்கப்படாத எல்லா மனுஷர்களும் நரகத்துக்குள் தள்ளப்படுகிறார்கள் என்ற விவரம் லூக்கா 16:22-23 சொல்லப்பட்டு கிடக்கு. லூக்கா 16:22-23. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்ப இங்க பாதாளம் இருக்குன்னு சொல்லப்படுகிறது, அங்க அவன் வேதனைப்படுகிறதுன்னு சொல்லப்பட்டு கிடக்கிறது. அடுத்ததாக நம்ம அது என்று சொன்னால் அப்போ ரட்சிக்கப்படாத எல்லா மனுஷர்களும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எல்லா மனுஷர்களும், அவர் சிலுவையில் செய்து முடித்ததை ஏற்றுக்கொள்ளாத எல்லா மனுஷர்களும் பாதாளத்துக்குள் இறங்குவார்கள் என்பது இந்த வேத வார்த்தையில் தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு. லூக்கா 16:22-23. அடுத்தது நம்ம அது என்று சொன்னால் நாம் அறிய வேண்டிய உண்மை, பாதாளத்துக்குள்ள மனுஷன், ரட்சிக்கப்படாத மனுஷன் தள்ளப்பட்டாலும் அவன் முழு உணர்வோடு இருக்கிறான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பாதாளத்தில் சகல வேதனைகளையும் அவன் பெற்றுக்கொண்டு அவன் முழு உணர்வோடு இருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 16:27-28 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே
எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்புமாறுமை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமோட அந்த மனுஷன் கதைத்தான். அப்போ என்ன இதில் இருந்து நாங்கள் அறிகிறோம் என்று சொன்னால், பாதாளத்துக்குள்ள அன்ரெடீம்ட் மீட்கப்படாத ஜனங்கள் பாதாளத்துக்குள் அனுப்பப்பட்டாலும் அவர்கள் முழு உணர்வோட சகல வேதனையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு முழு உணர்வோடு இருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். அடுத்ததாக நாம் அறிய வேண்டியது பாதாளத்தில் வேதனைப்படுத்துகிற, அதாவது டோமெண்டிங், பாதாளம் வேதனைப்படுத்துறதே முக்கியமான நோக்கம் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். லூக்கா 16:24 இதை பற்றி சொல்லியிருக்கு. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினை யுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று குறிப்பிட்டான். அப்ப பாதாளத்துக்குள்ள, நரகத்துக்குள்ள அக்கினியினால மனுஷன் துன்புறுத்தப்படுவான் என்ற ஒரு உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது என்ன மாதிரி என்று சொல்லிக்க, யார் இதை மிஸ் பண்ணுவார்கள்? அப்போ பாதாளத்துக்கு போகாமல், எரிநரத்துக்குள் போகாமல் யார் தப்ப முடியும்? ஒரே ஒரு வழி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசிக்கிற எந்த மனுஷனும், விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைச்சிருக்கிற எந்த மனுஷனும் பாதாளத்துக்கு போகாமல் பரலோகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை ஒவ்வொரு தரம் எந்த மனுஷனும் அறிய வேணும். ஏனென்று சொன்னால், யோவான் 14:6 நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவனிடத்தில் வரான். அப்போ கவனமாக இன்னும் கொஞ்சம் வடிவாக அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிற வழியை எப்படி, நானே அந்த வழியும், நானே அந்த சத்தியமும், நானே அந்த ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் தொடர்ந்து விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவனே பரலோகத்துக்கு வருவான் என்று சொல்லி யோவான் 14:6 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனபடியால் அறியுங்கள், அதாவது சிலுவையின் செய்தியை அறிந்து அதை தொடர்ச்சியாக அறிய வேண்டியது என்னன்றதை நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். என்னிடத்தில் வாருங்கள், என் நுகத்தை நீங்கள் சுமவுங்கள், அடுத்ததாக என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னத்தை கற்றுக்கொள்ளுங்கள்? நான் என்ன பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பலிக்குள்ள உங்களுடைய தொடர்பு என்ன, அந்த பலியோட நீங்கள் இணையாமல் இருக்கிறது என்ன என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் கொஞ்சம் விவரமாக நாங்கள் அறிய வேண்டியதாக இருக்கிறது. அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.